ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்னால் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வெளியே போய்ட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் காலையில் பார்த்தேன், சரி அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு. இப்போ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி மிட் கேப் எல்லாத்தையும் ஓரளவு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவ் ஜான்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 310 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்காங்க. S&P 35, NASDAQ 264, கிஃப்ட் நிஃப்டி 28 ப்ளஸில் இருக்குது. அப்படியே லைட்டாக மைனஸில் இருந்துச்சு, இப்போ ப்ளஸில் இருக்குது. ஓகே, லெட்ஸி பார்க்கலாம். வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 7.5, ஓகே அது பாசிட்டிவாக இருக்குது. இது பாசிட்டிவ், ஓகே இதுவும் பாசிட்டிவ். இந்த ரீட்டைல் பாசிட்டிவ், மிச்செல்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மாதிரி பண்ணலாம், இன்டர்டேக்காக நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம்? ஃபஸ்ட் நிஃப்டி 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50ல் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் டாப்பர் சைடும் பாட்டம் சைடும் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னா, கிட்டத்தட்ட 29ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அந்த பெருசாக ஒன்றும் மூமெண்டம் இல்லை. அந்த ஏரியாவில் ப்ரைஸை ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நின்று இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு ரேஞ்சிலேருந்து வெளியே ஃபைனலாக டே எண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, டவுன் சைடு. இந்த டவுன் சைடு எதுவரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நம்ம லோயர் சைடு பார்க்கணும் அப்படின்னா இது இன்னும் ஒரு 50% கரெக்ஷன் வந்தால், ஒருவேளை நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணால் எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டு பார்க்கலாம். 50% எதுவரையும் வருதுன்னு, அது 50% டச் ஆகிற வரலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி 50 இந்த 50% வரலும் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கட்டான இடம். அப்போது ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் இங்கே டச் ஆகிட்டு மூவ் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த டவுன் சைடு இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸு இந்த மார்க்கெட் ஒரு வேளை ஃப்ளாட் இந்த ரேஞ்சில் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல கட் ஆகிடுச்சோம்னா டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஒரு டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம் நிஃப்டி 50ல். ஓகே, சரி. இல்லைப்பா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகலை, டக்குன்னு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே ஓப்பன் ஆகுது, அதாவது இந்த ஏரியாவுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸு இதில் பிரேக் அவுட் ஆகிட்டு பிரேக் அவுட்டுக்கான முயற்சிகள் ஏற்படுதான்னு பார்க்கணும். அப்போ நம்ம பிரேக் அவுட்டுக்கான முயற்சிகள் அப்படின்னா நமக்கு என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கே தான் இருக்குது. அப்போது ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்தா தான் நம்ம இங்கேருந்து ஒரு அப்பர் சைடு கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஹையை நம்ம டார்கெட்டாக எதிர்பார்க்க முடியும். ஓகே, இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் என்னென்னா, இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சுக்கு வெளியே இருந்தால் நம்ம ட்ரேடு இந்த ஏரியாலாம் சேல்ஸ் இருக்கான பிளான் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு மேலே போனால் இங்கேருந்து நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் இந்த மிடில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் திரும்ப ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க நிஃப்டி 50ல். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் ப்ளஸில் காமிக்குது அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி என்னுடைய பார்வையில் படுது. ஸோ நிஃப்டி 50ல் கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். இல்லை இந்த ஏரியாக்குள்ளே ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பரவாயில்ல கொஞ்சம், அதாவது எப்படின்னா நம்ம பிளான் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாமா, இன்ட்ரடேக்காக நான் சொல்லித்தேன், இன்ட்ரடேக்காக. ஏன்னா ப்ரைஸை டாப்பில் ஓப்பன் ஆச்சு, திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ஷன். இப்போ 1 hour டைம்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம 1 hour டைம் ஃப்ரேம்லேருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, டாப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது, அங்கேருந்து ஓப்பன் ஆகுது, ரிஜெக்ஷன் ஆகுது. அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன். அதே மாதிரி திரும்ப ஓப்பன் ஆச்சு, இங்கே ஓப்பன் ஆச்சு, மேலே போய்ட்டு திரும்ப இந்த கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்போது இதில் நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்கு கீழே, அதாவது இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தால் தான் நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த லோவினோட டார்கெட்டாக எதிர்பார்க்க முடியும். ஆனால் ப்ரைஸ் மேலே இங்கேருந்து மூவ் ஆகிடுச்சு, இந்த ரேஞ்சுக்கு மேலே கட் ஆகிடுச்சு, மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகி நின்று ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அகைன் உங்களுக்கு 56,000 ஒரு டார்கெட்டாக அமையும். ஓகே, ஆனால் ப்ரைஸு இந்த ஃபஸ்ட் கேண்டில் எது மாதிரி ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த 15 minutes ஸ்ட்ராட்டஜி 10 minutes ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அது நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணுங்கள், 10 minutes இருக்கட்டும், 15 minutes இருக்கட்டும், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இல்லை சாலிட் க்ரீன் கலர் கேன் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு 10 minutes அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்குதுப்பா, கேப் அப் ஆகிட்டு அப்படின்னப்போ நம்ம இந்த ஏரியாவில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, ஏன்னா பேங்க் நிஃப்டியோட கரெக்ஷனும் ஆல்மோஸ்ட் 50% கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது மேபி இந்த இதில் ஃபைனலாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்து மேலே மூவ் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, லோ சரிஞ்சிட்டே வருது அப்படின்னப்போ நம்ம பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பண்ணி இந்த லோவை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வரலாம். ஆனால் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு அது புரிஞ்சுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஹை இப்போ 30ஆம் தேதி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கூட ஒரு ஹை கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஹையை திரும்ப வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து அதில் ஐஐக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த டே லோ க்ளோஸ் கொடுத்தாங்க. அப்போ நம்ம பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நம்ம ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி, சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் நிஃப்டி 50 என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணோம் சேம் சென்செக்ஸ்லையும் அதே தான் உங்களுக்கு வருது. ஓகே, சரி. அப்போது இதில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஏரியாவுக்கு கீழே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த கீழே வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இதே மாதிரி இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா நம்ம அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இது வந்து மிடில் ஜோனில் கொஞ்சம் ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளுக்கு, சேம் இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஞ்சில். ஓகே, இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன, நிஃப்டி மிட் கேப் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துட்டு இருக்குது. அது என்னோடய கரெக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம், எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம். ஃபெப்ரவரி டெஸ்ட் பண்ணி போட்டோம்னா கூட உங்களுக்கு 60% கீழே வந்துச்சு அப்படின்னா டவுன் சைடுக்கான பிளான் தான். ஆனால் இதில் வந்து லாஸ்ட்டாக மேபி இது ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கலாம். அந்த இடம் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு சின்ன கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் எங்கே சட்டுனா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். இந்த இடத்துல டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் எங்கெங்கெல்லாம் பிரேக் டவுன் அதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு டார்கெட்டை, அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் அப்படின்றப்போ உங்களுக்கு மேலே இந்த ஒரு ப்ரீவியஸ் ஆகி நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக போகலாம் நிஃப்டி மிட் கேப்பில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸை லைக்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.